ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பார்வதி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் யாதவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைனா கூட ஓகே தாங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தவங்களா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால இவங்க பார்த்துட்டு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. அந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சாங்க. பட் அவங்க பையன் அங்கேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவங்கக்கிட்டேயும் இவங்க பேசுகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுக்குன்னு இப்போ ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அம்மா இவங்க கூட தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் பார்த்து கொடுத்துட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கே போயிடுறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்த ஹோட்டல் இவங்களோட சொந்த கடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வாழ்க்கை துணையுமே நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சுதா ராணி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க பலகார கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதான் சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் அதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்லேயே கேஸ் சிலிண்டர் இடித்ததுனால அவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்போது தனிமையிலே தாங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலைங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். இவங்களுடைய அப்பாவும் இவங்களாம் எதுவும் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 அண்ணாங்க மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுக்காக இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு நல்லபடியாக ஒரு 35 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணு தான் குறிப்பாக இவங்களுக்கு மறுமணத்துக்கு வரம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு இவங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்புறதே இல்லைங்கிறதும், ஸோ தன்னுடைய அம்மா தனிமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போன்ற இலவச உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.